கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே என்று. அவர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தையை தான் உங்களிடத்தில் இங்கு சொல்கிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் உங்களுக்கு வேதனை தருவதாக இருக்கலாம். என்ன இப்படி நடக்குது, என்னப்பா ஒரு ஆசீர்வாத வாய்க்கால்கள் எங்களுக்கு இல்லையா, ஒரு மேன்மை எங்களுக்கு வராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு பார்த்துருக்கலாம். எல்லாமே சரியாக இருக்கிற ஆண்டவரே, ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் ஏன் இன்னும் குறைவோடு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீ பயப்படாதே என்று சொல்கிறார். ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன அதே வார்த்தை உங்களிடத்துல என்று சொல்கிறார். ஆதியாகமம் 15:1 நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் எப்போ சொல்லுகிறார் அப்படின்னா, தன்னுடைய சகோதரனை மீட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று அவனிடத்தில் சொல்கிறார். அப்பொழுது அவன் கலக்கத்தோடு சொல்றான், ஆண்டவரே என்ன எனக்கு தருவீர்? நான் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் கிடைக்கலையேப்பா. நீங்க மற்ற எல்லாமே தந்திருக்கிறீங்க, ஆனா இந்த ஆசீர்வாதம் ஏன் எனக்கு தரல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறான். அதை குறித்து கூட அவன் நினைக்கலாம், இது எனக்கு கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி அவன் புலம்புவதை கூட வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லைப்பா, வேற யாரோ என் ஆசீர்வாதத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது போல இருக்கேன்னு சொல்லி கவலையோடு அவன் ஆண்டவரிடத்துல முறையிடுகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ வானத்தின் நட்சத்திரங்களை பார், அந்த அளவுக்கு நீ திரளாக பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம ஆதியாகமம் 15:5 பார்க்கிறோம். ஆதியாகமம் 15:6 நம்ம வாசிக்கும் போது அந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தாங்க. அந்த வார்த்தையை விசுவாசித்த நிமித்தம் அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு நம்ம காண்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க கலக்கத்தோட இருப்பது, சோர்ந்து போய் இருப்பதை தேவன் பார்க்கிறார். ஒரு பயம் உங்க இருதயத்துல சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. பயம் எதனால வருது அப்படின்னா, அதிக கவலை, கவலை மேல கவலை, அது நிமித்தம்தான் பயம் உண்டாகுது. இந்த பயத்தின் சூழ்நிலையின் மத்தியில நீங்க இருந்து கொண்டிருந்தாலும் தேவன் இந்த வேளையில உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தருகிறார். நீ பயப்படாதேன்னு சொல்லி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று அன்று ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஆண்டவர் இது உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 15:1 நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கேடகம் என்றாலே பாதுகாப்பு. நம்மை காக்கும்படி தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நம்மை காப்பார், நம்மை காக்கிறவர் அவர். அதோடு கூட நம்ம ஒரு சில விஷயங்கள்ல இதெல்லாம் எனக்கு கிடைக்காது, இதெல்லாம் மிகப்பெரிய காரியம் போல இருக்கு, அதற்கு இந்த தகுதியை நான் இழந்துட்டேன், அதற்கான தகுதி என்னிடத்துல இல்லை, அதற்கான சூழ்நிலைகள் இல்லைன்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு நீ தகுதி உள்ளவன், உனக்கு பலனாய் நான் இருக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன். பலவீனமா எண்ணலாம், ஆனா அந்த ஆசீர்வாதம் உன்னுடையதாக மாறப்போகுது. நான் சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் ஆதியாகமம் 12 வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்து வந்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னான். ஆபிரகாம் பார்க்குறான், அவனுக்குன்னு ஒரு பிள்ளை பிறக்கல, அவனுக்குன்னு அந்த வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில நிறைவேறாதது போலவே இருக்கு. அப்பொழுது ஆண்டவர் இடத்துல இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்ன உடனே அவன் கேட்கிறான், எனக்கு என்ன தருவீங்கப்பா?
நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் இந்த வாழ்க்கையை நிறைவேறாதது போல இருக்கு. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை உன்னால் எண்ணக்கூடுமானால் என்ன, அது போல உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்கிறேன். அன்று தேவன் அவனுக்கு தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற உறுதியை மீண்டுமாக தருகிறார். இன்றைக்கும் உங்களுக்கு தருகிறார் ஆண்டவர். உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே. ஆண்டவர் அதிசயமா நடத்தி வர்றாரு. ஆனா இந்த ஒரு வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறாம இருக்கு. இப்படியே சூழ்நிலை போயிடுமோ, இப்படியே எல்லா நாளும் இருக்குமோன்னு சொல்லி நீ கலக்கத்தோடு இருப்பத, நீ கலங்கி கொண்டிருப்பத, என்ன நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேற யாரோ ஆண்டு கொள்வது போல ஆயிடுமோன்னு சொல்லி நீ கலக்கத்தோடு இருப்பத ஆண்டவர் பார்க்கிறார். நீ கலங்காதே, நீ பயப்படாதே. அவர் உனக்கு பலனாய் இருக்கிறார். இது வரைக்கும் அதிசயமாய் நடத்தி வந்ததை நீ பார்க்கிறல, இது வரைக்கும் உனக்கு அற்புதம் செய்ததை நீ பார்க்கிறல, உனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதையும் நீ காண்பாய். உன் கண்கள் காணும், நீ இதை விசுவாசி. ஆதியாகமம் 15:6 வாசிக்கிறோம், ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படியே இப்பொழுது இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது, ஆண்டவர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கும் போது அது நீதியாக. யோவான் 3:16 வாசிக்கிறோம் அல்லவா, அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, நித்திய ஜீவனை அவர்களுக்கு தருகிறார் என்று. அதன்படியே ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நீ பலவீனமா இருக்குன்னு நினைக்கிறியா? இந்த விஷயம் என்னால பெறுகிறதற்கான பலன் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறியா? 2 Corinthians 12:9 சொன்னபடியாகத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நீ பலவீனம்னு நினைக்கிற, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துலதான் என் பலன் பூரணமாய் விளங்க போகுதுன்னு சொல்லுகிறார். 10வது வசனத்துல வாசிக்கிறோம், நீ பலவீனமா இருக்கிறேன்னு நினைக்கிற இந்த நேரத்தில் இனி எப்படி இதை சுதந்திரித்துக் கொள்ள போற, நீ எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்கிற இந்த நேரத்திலும் நீ பலனுள்ளவனா இருக்கிறாய். என் ஆண்டவர் சொல்கிறார், அவர் தான் உனக்கு மகா பெரிய பலன். நீ பயப்படாத. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 6வது வசனத்தை எடுத்து வாசிப்போம்னா, பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். 7வது வசனம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஆண்டவர் உங்களுக்கு தந்த கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு விலகுவது, உங்களை கைவிடுவது, ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவா 1:9 வாசிக்கிறோம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் நல்ல சொல்றார், நீ திகையாத, கலங்காத, பலங்கொண்டு திடமனதாயிரு. நான் உனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றேன். எந்த தேசத்தை உன்னை சுதந்திரிக்கும்படி உனக்கு தருவேன் என்று சொன்னா அந்த தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். ஆபிரகாம் இடத்துல சொன்னார்,
சந்ததி நீ பரதேசியா தங்கியிருக்கிற இந்த கானான சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார் அல்லவா? நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். ஆதியாகமம் 15:7 ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. உங்களை அழைத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உங்களை அழைத்து வந்தவர் அவர்தான். அவர்களை கைவிட மாட்டார். ஏன்னா அழைத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்க கூட இருந்து பெரிய காரியங்கள், பலத்த காரியங்களை செய்வார். பலன் இல்லைன்னு இருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேறும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், கண்டிப்பா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அந்த உறுதி இந்த நாள்ல உங்களுக்கு தருகிறது. அதிகாரம் 15 நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஆதியாகமம் 17 வாசிக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் உறுதிப்படுத்துகிறார். நான் நிறைவேற்றுவேன். நான் இந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆதியாகமம் 17, 16, 19 எடுத்து வாசிக்கும் போது ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார், நான் நிறைவேற்றுவேன் இந்த வாக்குத்தத்தத்தை. நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதை நிறைவேற்றுவேன். யோசுவாவிடத்துல சொன்னது போல உங்களிடத்துல சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. யாக்கோபிடத்துல சொன்னார் அல்லவா, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார். அப்படியே ஆண்டவர் உங்களிடத்துல சொன்னார், சொன்னதை செய்வேன். நான் உனக்கு சொன்னதை செய்வேன். நீ கலங்காத. கலக்கம் அதிக பயத்தை இந்த நாள்ல உண்டாக்கு. நீ பயப்படாத, நீ பயப்படாத. நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். நான் உன்னை காக்கிறேன். நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ள நான் உனக்கு கிருபை செய்வேன். 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் இது கூடும், அவரால் இது நிறைவேறும். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். யோசுவா 1:3 வாசிக்கிறபடி உன் காலடி மிதிக்கும் தேசத்தில். யோசுவா 1:3 நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். பரதேசியா நீ தங்கியிருக்கவில்லை, சுதந்திரமா தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை முழுமையாக சுதந்திரிக்கும்படி கிருபை செய்யப்படும். சந்ததியை ஆசீர்வதிக்கும், சந்தானத்தை ஆசீர்வதிக்கும். தேவன் இந்த நாள்ல கிருபை செய்வார். அவர் சொன்னதை செய்வார், அதை நிறைவேற்றுவார். எபிரேயர் 6:14 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். அவர் தந்த இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறப்படுவதற்கு பயப்படாது. அவர் உனக்கு கேடகம், அவர் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி வாழ்க்கையால் God bless you.